ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு பெரிய மிராக்கில் சாய்ப்பா சாய்ப்பா குழந்தைங்களுக்கு அன்பே சாயில நடத்தி வச்சுருக்காங்க. பல வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு தீவிரமான பிரார்த்தனையாலும் தீவிரமான நம்பிக்கையாலையும் அவங்களுக்கு நன்றாக 2 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்குது. சாய்ப்பாவுக்கு நன்றிகளை நாம் சொல்லிக்கலாமா? இவங்களை பற்றி சொல்லணும்னா, கல்யாணம் ஆகி 10 வருஷம் போகாத ட்ரீட்மெண்ட் கிடையாது, போகாத கோயிலும் கிடையாது, எந்த இடத்துலையும் அவங்க மனசு அமைதியே ஆகலை, நம்பிக்கையும் வரலை. ஏன்னா அத்தனை விஷயங்களை அவங்க செஞ்சதால், அத்தனையும் தோல்விகளை தழுவுனதால், நாம் சில விஷயத்தை கண்டிப்பாக அதை கடைப்பிடிங்க, 100% நம்பிக்கையோடு கடைப்பிடிங்க. ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் எப்பப்பெல்லாம் இருக்கோ அத்தனையும் நீங்கள் கலந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் துணிவோட ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு 2 ஆண் குழந்தைங்க பிறந்திருக்காங்க. ஸோ சாயப்பாவோட அதிசயம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் கொடுத்துருக்குது. உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தலைவர்கிட்ட விட்டுடுங்க. அன்பே சாயப்பா கிட்ட 100% நீங்கள் விட்டுடுங்க. விட்டுட்டு உங்கள் வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் இனி எந்த ஒரு தடைகளும் இல்லை. அத்தனையும் என்னோட சாயப்பா இருக்கும்போது எனக்கு என்ன பெரிய கவலை இருக்க போகுது? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உருவாக்குங்க. இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தேடித்தரும். நாம நல்வாழ்க்கை கிடைக்காதான்னு சொல்லி அலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். ஆனால் அந்த வாழ்க்கை கிடைக்காமலா போயிடும். ஏன் கிடைக்காம இருக்குது இன்னைக்கு வரைக்கும்? எதனால கிடைக்கல அப்படின்னு யாரும் நினைக்கல. எனக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் நினைக்கிறாங்க. சாயப்பாவே உனக்கு கிடைக்குன்னு சொன்னா கூட நம்ப மறுக்கிறாங்க. ஏன்னா எனக்கு கிடைக்காது. ஸோ நம்பிக்கை உங்களுக்கு வைக்கல. ஒன்று உன் மேலே நம்பிக்கையாரு, இல்லை உன் படைச்சவன் மேலே நம்பிக்கையாரு. 2 பேர் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னா உன் வாழ்க்கை என்ன? 0 தானே. இன்னைக்கு பாருங்க, நிறைய மனுஷங்க நெகட்டிவ், நடக்காது, முடியாது, இந்த 2 விஷயத்தை மட்டும்தான் தாரக மந்திரமாக வச்சுருப்பாங்க. நடக்காது, முடியாது, தெரியாது, இந்த மாதிரியான வார்த்தைகள். இந்த மாதிரியான வார்த்தைகள் மூலமாக நம்ம எதை உருவாக்க முடியும்?
உருவாக்க முடியுமா இல்லை அழிக்க முடியுமா? ரெண்டே ரெண்டு சாய்ஸ். ஒன்று உருவாக்கு, ஒன்று அடி. உன்னோட மனசில் ஏறக்கூடிய எண்ணங்கள், அதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணுற? இதை கடந்துட முடியும்னு நம்புறியா இல்லை கடக்க முடியாதுன்னு நம்புறியா? இப்போ கடக்க முடியாதுன்னு நீ நம்பிட்டா அது உன்னால் நிச்சயமாக சின்ன ஒரு இடத்த கூட உன்னால் நிச்சயமாக கடக்க முடியாது. கடக்க முடியும், என் கூட என் சாயப்பா இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நீங்கள் கடக்க முயற்சி பண்ணால் ஒரு பெரிய கடலை கூட நீங்கள் கடந்துடலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்தணும். நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த பேசுகிறேன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அது பூஸ்ட் ஆகும். ஒரு டீ வேணும்னா பால் அண்டு டீ தூள், சுகர், கொஞ்சம் மசாலா இது பண்ண இஞ்சி, இதெல்லாம். நமக்கு இஞ்சி டீ குடிக்கலைன்னா தூக்கம் வராது. அந்த இஞ்சி டீ குடித்தாலும் பிரச்சனை, குடிக்கலைன்னா அந்த டீ குடித்தா மாதிரி இருக்காது. ஸோ ஒரு பாலில் மட்டும் அந்த டீ கொண்டு வந்துட முடியாது. டீக்கு தேவையான அத்தனை விஷயமும் அதில் உள் அடக்கினாதான் அந்த டீ சுவையாக இருக்கும். இல்லைன்னா எதுவுமே கலக்காமல் இருந்தால் அது வெறும் பால். அப்போ என்னுடைய வார்த்தைகளை உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது சாயப்பாவோட பொறுப்பு. அதை அவர் சிறப்பாக செய்கிறாரு. ஆனால் ஏன் சில பேருக்கு மட்டும் சில அற்புதங்கள் நடக்குது அப்படின்னா, என்னோட வார்த்தையை அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம், மனசில் எடுத்துக்கிற விதம், அங்கே நம்பிக்கை அப்படின்ற ஒரு இடம் அங்கே இருந்ததால் என்னுடைய வார்த்தையும் அந்த நம்பிக்கையும் கலந்து அவங்க வாழ்க்கையை மாற்றுது. அப்போ அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்னோட வார்த்தைகள் வெறும் சத்தமாக போயிடும். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா என் வார்த்தைகள் சத்தமாக இருக்காது, ஒரு உணர்வுகள் மூலமாக அது உள்ளே போய் சேரும். நம்ம எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்கள். எல்லா மனுஷனும் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி. அதனால தான் நாம் உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளால் மறக்க முடியல. ஆனால் எமோஷ்னலாக செய்யக்கூடிய விஷயங்களில் 80% நெகட்டிவாக தான் இருக்கும், 20% பாசிட்டிவாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், எமோஷ்னலாகவே செய்வோம், ஆனால் 80% பாசிட்டிவாக மாற்றுவோம், 20% நெகட்டிவாக மாற்றுவோம். 100% பாசிட்டிவாக யாராலையும் வாழ முடியாது. ஆனால் 100% நெகட்டிவாக நிறைய பேரால் வாழ முடியுது. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி 80 இருக்கலாம், இல்லை 70 இருக்கலாம், இல்லை 60 இருக்கலாம், இல்லை 50 கூட இருக்கலாம். பர்சன்டேஜ் சொல்கிறேன். 50% நம்பிக்கை இருக்கு, 50% நம்பிக்கை இல்லைன்னா கூட வாழ்ந்துடலாம். ஆனால் 10% மட்டும்தான் நம்பிக்கை, மீதி 90% நம்பிக்கை இல்லாத தனம் இன்னைக்கு ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் இருக்கு. ஆனால் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் கூட கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லக்கூடியது தான் ரொம்ப வியப்பாக இருக்குது. கடவுள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏன் உங்கள் வாழ்க்கை அவநம்பிக்கையில் போகுதுன்னு நீங்கள் நினைக்கணும்? அது நினைக்கக்கூடாதுல்ல. ஸோ பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா கேட்ச் பண்ணுங்க, உள்வாங்குங்க. உங்கள் மைண்டுக்குள்ள எந்த ஒரு கணிப்பும் வைக்காதீங்க, உங்கள் மைண்டுக்குள்ள எந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. சாயப்பா சச்சரிதம் சொல்லியிருப்பாங்க, எந்த சந்தேகமும் இல்லாமல் என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள். எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம், ஏன்னா உன்னை வாழ வைப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கேன்.
பைபிள் இன்னொரு வார்த்தை, கடுகளவு நம்பிக்கை வச்சா கூட இந்த மலையே நகர்ந்து போனா அந்த மலை போகுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உதாரணம் பாருங்க, கடுகு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. அப்ப என்ன சொல்றாங்க, கடுகு அளவுக்கு கூட உன்னோட நம்பிக்கை விதைக்கல. அதாவது ஜீசஸ் அவங்களுடைய சிஷ்யர்கள் எல்லாம் படகுல போயிட்டு இருக்காங்க. இருட்டு, திடீர்னு காத்து, அது இது சூறாவளி அது மாதிரி வருது. எவரோ ஜீசஸா உட்காந்து ஆழ்ந்த பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யாருக்காக? அவருக்கு சாப்பாடு கிடைக்கணும், தூங்கணும், அப்படி இல்லை, உலக மக்களுக்காக பிரார்த்தனை. நம்ம அடிக்கடி சொல்கிறோம் பார்த்தீங்களா, பிரார்த்தனை செய்யுங்க, உங்களுக்காக செய்யாதீங்க. உங்கள் பிரச்சனைகளை தலையில் வைக்கிறதுக்காக இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் சந்தோஷமாக சகோதரத்துவமாக நம்பிக்கையோட ஹானஸ்டாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், நல்லவர்கள் வாழணும், தீயவர்கள் திருந்தணும், பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணும், படித்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இளைஞர்கள் கெட்டு போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை அவர் செஞ்சாங்க. நாமளும் அப்படி தான் செய்யணும். எப்போ பாரு, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, என்னோட மருமக இப்படி இருக்கா, என் மருமக இப்படி இருக்கா, என் மருமகனுக்கு நல்ல வேலை, எங்கே இதெல்லாம் போதும். உங்களை படைச்சவருக்கு தெரியாதா உங்கள் பிரச்சனை எப்படிப்பட்டதுன்னு? நீங்கள் சொன்னாதான் தெரியணும்னா அவர் கடவுளே இல்லை. நம்ம திருப்திக்காக, நம்ம ஒரு ஆறுதலுக்காக ஒரு தடவை சொல்லி அழுவலாம், அழுதுடுங்க, அவ்வளோதான். ஸோ நான் இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விதமான மன கஷ்டம், அது சில விஷயத்த யோசிக்கவே இல்லை, போன முட்டி போட்ட, நல்லா அழுத, 10-15 நிமிஷம் அழுத. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணேன், அதுக்கப்புறம் குளித்தேன். அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட்டு, ஒரு ஜீனு, ஒரு ஷூ, அதை போட்டுட்டு நான் பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டேன். அவ்வளோதான். எஸ், என் அப்பா கிட்ட நான் அழாம வேறு யார் அழுவா? என் அப்பா கிட்ட என்னப்பா இப்படி நடந்துச்சேன்னு இல்லை, கொஞ்சம் வலிச்சது, அழுதுட்டேன், நீ தப்பாக நினச்சிக்காத, உன் மனசை நான் கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி. பெத்த பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட அழுவுறது தானே முறை. நான் அழுதுட்டேன், நான் மன்னிச்சுடு. நான் கொஞ்சம் இப்போ நான் தெளிவாக இருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அது வேண்டியதில்லை. அப்போ உங்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் வேலையை கவனிங்க. அழுவணுமா? எப்பயாவது ஒருத்தர் அழுவுக்கு, டெய்லி அழ வேண்டாம். பாவம் சாயப்பா, அவர் உங்களுக்கு கொடுக்கணும் தான் நினைக்கிறார். நீங்கள் அழுதா கொடுத்துருவாங்கன்னா அதுக்கு எத்தனையோ பேரோட வாழ்க்கை நேரம் மாறி இருக்கும். சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப ஈஸி. ஓகே, அப்போ ஜீசஸ் அது மாதிரி பிரார்த்தனை செய்யும் போது ஒரு பெரிய அலை, அந்த அலை அந்த படகையே மூழ்கிற அளவுக்கு, உடனே சிஷ்யர்கள்லாம் கத்துன்னு கத்துறாங்க. ஐயா, நாங்கள் சாக போகிறோம், நீ என்ன உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க, எங்களை கொஞ்சம் காப்பாற்றுன்னு. ஜீசஸ் கண்ணை திறந்து பார்த்துட்டு உடனே சொல்கிறாரா, ஏதோ சம்திங், அந்த டைலாக்ஸ் தெரியல, சாரி, என்ன சொல்ல வந்தாலும் சரியாக தெரியல. அற்ப மனிதர்களை என்னமோ சம்திங் சொல்லியிருக்காங்க, அது கொஞ்சம் ஹார்டாக தான் பேசியிருக்காங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கடுகளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த அலையை நிறுத்த சொன்னால் அது நிற்கும். அது கூட இல்லாமல் என் கூட இருந்து என்னத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலையை பார்த்து ஆக்ரோஷமாக நிறுத்துன்னு சொன்ன உடனே அந்த அலை நின்றுடுச்சு. இது சச்சரித்திலையும் இருக்குது. சச்சரிதத்தில் திடீர்னு ஏதோ ஒன்று பற்றிக்கும், குப்புன்னு அந்த தீ. உடனே சாய்ப்பா கோபத்தோட அந்த நெருப்பை நிறுத்துன்னு சொன்ன உடனே அந்த நெருப்பு நின்று போயிடும். ஆனால் நமக்கு நெருப்பு ஐயோ, அந்த இடத்துல சாய்ப்பால மறந்துடுவோம் நம்ம. ஐயோ, நெருப்பு பத்துது. நீங்கள் பதறதாலே அது இன்னமும் பத்துது.
ஸோ அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கோயிலில் கூட்டம் ஏன் அதிகமாக இருக்குதுன்னா நம்பிக்கை குறைஞ்சதால கூட்டம் அதிகரிக்குது. கோயிலில் ஒரு 10 பேர்கிட்ட கேளுங்க, எதுக்குமா நீங்கள் சாமி கும்பிட வந்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னங்க பண்ணுறது, அத்தனை பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, குழந்தைங்க பிரச்சனை, அப்புறம் மாமனார் மாமியார் தொழில், அது இது, இதெல்லாம் தீரணும் தான் வரேன், ஆனால் தீர மாட்டேங்குது. அதெல்லாம் தீரணும்னா கோயிலுக்கு வர வேண்டியதே இல்லையே, கோயிலில் தான் சாமி இருக்காரு என்ன? உங்களுக்குள்ளே சாமி இருக்காரு இல்லை? ஸோ ஒரு உடம்பு சரியில்லைன்னா எந்த மாத்திரை போடணுமோ அதை தான் போடணும். ஃபீவர் அப்படின்னா விட்டமின் டேப்லெட்டை ப்ரிஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபீவர்னா அந்த ஃபீவரை எது குறைக்குதோ அந்த டேப்லெட்டை போடுங்க. விட்டமின் டேப்லெட் இஸ் அ சப்ளிமெண்ட்ரி, ஒரு எக்ஸ்ட்ரா. நாம் அப்படி தான் பண்ணுறோம். வந்த நோய்க்கு மருந்து போடாமல் வராத நோய்க்கு மருந்து போட்டுக்கிட்டு என் காயம் இன்னும் தீரல, எனக்கு உடம்பு இன்னும் சரியாகலைன்னு சொல்கிறது எப்படி அந்த புண்ணு ஆறாதோ ஜுரம் தீராதோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிக்கிற விதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அவசரப்பட வேண்டாம். என்னால் என்ன புரிஞ்சிக்க முடியல வாழ்க்கையை பற்றி, நோ. ஸோ எந்த காரணத்தை கொண்டோ அவசரம் மட்டும் படாதீங்க. அவசரப்பட்டீங்க எதுவுமே நடக்காது. கொஞ்ச நாள் பொறுமையாக ஆடியோவை கவனிங்க. நிறைய பேர் அன்பே சாயில் புதுசாக வந்தவங்க எல்லாம் அந்த நம்ம நம்பர் தான் கொடுத்துட்றோமே, இப்படி தான் செஞ்சாதான் பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு கேட்குறவங்க சிலர். இதெல்லாம் நான் செய்யறதுக்கு என்னால் சட்டுன்னு செய்ய முடியலையேன்னு சொல்கிறவங்களும் சிலர். நீங்கள் சட்டுன்னு செய்யணும்னு நான் சொல்லவே இல்லை. இந்த பிரச்சனையோட 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ வாழ்ந்துட்டீங்க. 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் மாறணும்னா கண்டிப்பாக மாறாது. முதல்ல இந்த குடும்பத்துக்கு வாங்க, அன்பே சாய் குடும்பத்துக்கு வாங்க. முதல்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையாக பாருங்க. நான் என்ன பேசுகிறேன், நம்ம சொந்தங்கள் கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு அறிவு அந்த இடத்துல தென்படும். ஓகே, இதுதானா, இப்படி தானா, இதை தான் இவர் சொல்கிறாரா, இப்படி தான் இங்கே நடக்குதா, இதெல்லாம் கரெக்டு தானா, இந்த மாதிரியான விஷயத்தை ரைட் நீங்கள் நல்லா அமைதியாக இருந்து அதுக்கப்புறமா ஓகே அப்போ நம்ம புறப்படுற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். இல்லைன்னா ஒன்றும் புரியாது, ஒன்றுமே புரியாது. அதனால் சில பேருக்கு பர்சனலாக எங்கிட்ட கேட்குறீங்க என்ன பண்ணலாம். நான் அன்பே சாயிலா நம்ம இந்த வீடியோவில் ஆடியோவில் என்ன சொல்கிறோமோ அதுதான். அதனால் தனிப்பட்ட முறையிலையும் நான் இதை தான் சொல்ல போகிறேன், இங்கேயும் இதை தான் சொல்ல போகிறேன். பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு உண்டான இதுதானே தவிர ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான இதெல்லாம் கிடையாது. குழந்தை பார்க்க இல்லையா, நம்பிக்கையோட சாயப்பாக்கிட்டு கேளுங்க. குழந்தை வந்துடுச்சுன்னு நினைங்க, உங்கள் வயிற்றுக்குள்ள அந்த குழந்தையோடைய இது விதை போட்டாச்சு கடவுள்னு நினைங்க, கண்டிப்பாக நடக்கும். அன்பே சாயில கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலேயே இந்த அதிசயம் நடந்திருக்குது. இங்க பாருங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பொய் சொல்ல மாட்டேன். நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இங்க இல்லை. எது நடந்ததோ அதை மட்டும்தான் நான் சொல்றேன், நடக்காததை நான் சொல்றதே இல்லை. இங்க அவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்குதுன்னா அதுக்கு உங்களுடைய முழு ஈடுபாடு. உங்க மனசுல சில விஷயங்கள் நீங்க மறந்துட்டீங்க, அதை ஞாபகப்படுத்துறது ஒரு சின்ன கருவியா நான் இருக்கேன், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். ஒரு ஃபோன் இருக்குதுன்னா
அந்த ஃபோன் வந்து சிம் கார்டு இருந்தால் தான் அந்த ஃபோனுக்கு உயிர். சிம் கார்டும் இருக்குது, ஃபோனும் இருக்குது, சார்ஜ் இல்லை, அப்போ உயிர் இல்லை இல்லையா? எவ்வளோ பெரிய ஃபோனை வாங்குங்க, 10 லட்ச ரூபாய்க்கு கூட ஒரு ஃபோனை வாங்குங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு கூட ஃபோன் வாங்க. நான் என்ன பேசுகிறனோ அதான் உங்களுக்கு கேட்கும், நீங்கள் என்ன பேசுகிறோ அதான் எனக்கு கேட்கும். ஸோ இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் வந்து வாட்ச் வந்து கொஞ்சம் நல்லா மாடர்னாக கட்டலாமே, நெட்டு ப்ரௌசிங் ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் கட்டலாமே அப்படின்னு. நான் கேட்டேன், மொபைலு இருக்குது கையில், அது எப்பயுமே 11வது விரல் மாதிரி எல்லாருக்கும். இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லை, எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது, அப்போ எல்லா மொபைலுமே இருக்கேன். ஸோ 200 ரூபாய்க்கு நான் வாட்ச் கட்டியிருக்கேன், 300 250 ரூபா ஒரு வாட்ச் நான் கட்டியிருக்கிறேன். வாட்ச் இதில் என்ன மணி காட்டுதோ அதுலேயே தான் அதுலேயும் காட்டுது. அதை தாண்டி எனக்கும் காட்ட போகிறதில்ல, உங்களுக்கும் காட்ட போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அன்வான்டாக நான் எதுக்கு மாறிக்கிட்டே இருக்கணும்? ஸோ சில பேருடைய விஷயங்கள் இப்படி தான் மாறி மாறி யோசிப்பாங்க. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து எங்கே. வாழ்க்கைன்றது என்ன தேவையோ அதில் மட்டும் நாம் கவனத்தை வைப்பது தான் வாழ்க்கை. ஒரே நேரத்தில் 10 பேர் சொன்னது நம்ம காது கேட்காது. நாம் கடவுள் கிடையாது. சாயப்பாக்கு ஒரே நேரத்தில் எத்தனை கோடி மனுஷங்க பேசுறது கேட்கும். ஆனால் நமக்கு அதிகபட்சமாக 2 பேர் பேசுறத வேணால் கேட்கலாம். ஆனால் அதுவும் கஷ்டம்தான். ஒருத்தன் பேசுகிறதே நம்மளை கேட்க முடியல, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க முடியல. அது மாதிரி தான். ஸோ வாழ்க்கையை புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துவது தான் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ சாயப்பா எந்த அளவுக்கு இங்கே அற்புதங்கள் செய்வதில் மிகப்பெரிய ஒரு வள்ளலாக இருக்காருன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அன்பே சாய் குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வரங்கள் தினமும் ஒரு சில அனுபவத்தின் மூலமாக கிடைச்சிருக்குதுன்னு ஒரு சாய்ராம் வந்து சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி 100%. இன்னைக்கு இப்போ கூட நான் நிறைய அனுபவத்தை தொடர்ந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். கற்றுக்கணும்னு ஆர்வம் எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு இருப்பேன். ஆனால் இந்த ஆர்வம் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் தீராது. ஏன்னா கற்றுக்க வேண்டியது இன்னும் ஏராளமாக இருக்கு. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நாம் செய்யணும்னு சாயப்பா எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிட்டு இருப்பதில் சாயப்பாவுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. அத்தனை அற்புதத்தையும் சாயப்பா வந்து நிகழ்த்துவாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அத்தனை பயணங்களும் பாதைகளும் இனி மாறும். ஏன்னா நம்ம போகிற பாதை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ அந்த பாதையை மாற்ற வேண்டிய தருணம் இங்கே எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு. இந்த பாதையில் நாம் செல்லும்போது கடினமாகவும் இருக்கலாம், இல்லை இனிமையாகவும் இருக்கலாம். இனிமையாக இருந்தால் சந்தோஷம், கடினமாக இருந்தால் முயற்சி பண்ணுங்க. நேர்மை நேர்மை நேர்மைன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு பல பேர் நமக்கு குல்லா போட பார்ப்பாங்க. நேர்மையெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு அவங்க சொல்கிறத எந்த காரணத்தை கொண்டு கேட்காதீங்க. நீங்கள் கேட்டீங்க பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அதனால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த மாதிரியான விஷயத்தை காதில் எப்பயும் வாங்காதீங்க. யாராவது உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டியாக பேசுகிறாங்க, இல்லை உங்கள் வாழ்க்கையை உங்கள் கண்ணியத்தை குறைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வாதமோ இல்லை கோபமோ படாமல் அதை தவிர்க்கணும், அதை தவிர்க்க முயற்சி செய்யணும். ரைட்? இதை எல்லாமே நம்ம மனசில் ஆழமாக நிறுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு
வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது. இந்த வெற்றிகள் சீக்கிரமாக கிடைக்காது. ஏன்னா நான் இன்றைக்கி முயற்சி பண்ணுறேன், எனக்கு சீக்கிரம் வெற்றி எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எப்போ கிடைக்குன்ற ஒரு மைண்டை தான் இருப்பீங்களே தவிர உங்கள் முயற்சிகளை நீங்கள் கொஞ்சம் கைவிட்டுடுவீங்க, இல்லை முயற்சி கொஞ்சம் பலகீனமாக்கப்படும். முயற்சி பலமாக்கணும். அப்போது எப்போ முடியுன்ற ஒரு வார்த்தையை தயவு செய்து கேட்காதீங்க. என் பிரச்சனை எப்போ தீரும், இது நிறைய பேரோட பிரச்சனை. என் பிரச்சனை எப்போ தீரும்னு ஒரு தேதி சொல்லிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் கேட்குறதுல நான் தப்பு சொல்லலை, ஆனால் அப்படி கேட்க வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ப்ராப்ளம் கண்டிப்பாக எல்லா மனுஷனுக்கும் தீரும். சாயப்பாவை நம்பி வந்தவங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருது. அப்போது சாயப்பாவை கும்பிட்டும் பிரச்சனைகள் தீரலை அப்படின்னா நீங்கள் பிரச்சனைகளை பற்றி தான் மனசில் ஓட்டுறீங்களே தவிர சாயப்பாவை மனசில் நீங்கள் கொண்டு வரலை. ஸோ சாயப்பாவுக்கு உங்கள் மனசில் கொண்டு வரலைன்னா உங்கள் நம்பிக்கை இன்னும் வரலை. எப்போல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இழக்கிறீங்களோ அப்போல்லாம் சாயப்பா கிட்ட இன்னும் ஆழமாக உட்காருங்க. உங்களுக்கே தெரியும் சில நேரத்தில் நாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோமா சாயப்பா கிட்ட, முன்ன இருந்த மாதிரி இப்போ இல்லையோ, போன மாதம் இப்படி இருந்தோம், போன வருஷம் இப்படி இருந்தோம், இப்போ நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு, அவர் மேலே இருக்கக்கூடிய பக்தி, அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, ரைட்? இது எல்லாமே குறைஞ்சி இருந்துச்சுன்னா அது தவறு. அதை மறுபடியும் பூஸ்ட்டை ஏற்றிக்க முயற்சிகள் செய்யணும். ஸோ நம்ம சாப்பிட்றோம், காலையில் மதியம் பசிக்குது, காலையில் சாப்பிட்ற சாப்பாடு அன்றைக்கி நைட்டு வரைக்கும் பற்ற மாட்டேங்குது. நம்ம உழைக்கிறோம், ஓடுறோம், நடக்கிறோம், சிரிக்கிறோம். நம்ம செயல்படும்போது அந்த சக்தி, நம்ம சாப்பிட்ற சக்தி அந்த எனர்ஜியில் போய் இருக்கிறதால சாப்பாடு செரிமானம் ஆகிடுது. ஸோ வயிற்றில் ஒன்றும் இல்லை, பசிக்குது. மறுபடியும் மதியம் சாப்பிட்றோம், மறுபடியும் வேலை பார்க்குறோம், மறுபடியும் பசிக்குது, மறுபடியும் நைட்டு சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்டு மறுபடியும் படுத்து தூங்குறோம். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நைட்டு எந்த ஒரு வேலையும் செய்யலை, நம்ம உடம்பு ரெஸ்ட்டாக இருக்கிறதால பசி இல்லை. இல்லைன்னா 4 மணி நேரத்துக்கு பசிக்கும். ஸோ 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு தூங்குறோன்னா 12, 1, 2, 3, 4 மணிக்கு நம்ம 5 மணிக்கு பசிக்கணும். ஏன் பசிக்கலைன்னா எந்த வேலையும் செய்யலை, மைண்டு ரெஸ்ட்டில் இருக்குது, பாடி ரெஸ்ட்டில் இருக்குது. அதனால் எனர்ஜி லாஸ் ஆகலை. எனர்ஜி லாஸ் ஆகி தான் ஆகணும். எனர்ஜி லாஸ் ஆகலை. எனர்ஜி நம்ம சில பேருக்கு ஏன் சுகர் பிபிலாம் வருதுன்னா எந்த வேலையும் செய்யாமல் அக்கடான்னு உட்காந்தே இருப்பாங்க. ஸோ சாப்பிட்டது மட்டும் வயிற்றுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அதுக்கு வேலை செஞ்சாதான் அந்த சாப்பாடை எரிக்க முடியும், கலோரியை எரிக்க முடியும். ஸோ பாயிண்ட் பண்ணுங்க, ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணுங்க. நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? நம்மளுடைய ஒவ்வொரு சக்தியும் நம்ம சரியான முறையில் பயன்படுத்தலைன்னா வாழ்க்கை பின்தங்கி தானே போகும். அப்போது எப்படி சாப்பிட்டதும் அடுத்த 4 மணி நேரம் கழிச்சு பசிக்குதோ அதே மாதிரி தான் சாயப்பாவுடைய அந்த பவர். நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது கொஞ்சம் நாட்கள் வரும். நீங்கள் பிரார்த்தனை செய்கிறத நிறுத்திட்டா எத்தனை நாள் பிரார்த்தனை செஞ்சுக்கலோ அத்தனை நாளுக்கு உண்டான அந்த எனர்ஜெட்டிக் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த எனர்ஜியில் ஒன்றும் கிடைக்காது. அதுக்கப்புறம் அகைன் நெகட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோதாங்க, ரைட்? ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம். தினமும் நமக்கு சாயப்பாவோட எனர்ஜி வேணும்னா தினமும் நம்ம என்ன விஷயங்கள் செய்கிறோமோ அதை நாம் சிறப்பாக செய்யணும். இப்படி சிறப்பாக செஞ்சாவே போதும், உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை உங்களால் ஏற்படுத்திக்க முடியுன்றது உண்மை. அதே மாதிரி வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம லைவ் போகிறோம் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக. ஸோ ஒரு 12 மணிக்கு நம்ம லைவில் உட்காரணும் அப்படின்றதுக்காக நம்ம 10 மணிக்கே வந்துட முடியாது இல்லையா? அதனால் 11 மணிக்கு கரெக்டாக லைவ் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக 1.5 மணி நேரம் 12:30 வரைக்கும் நாம் பேசுவோம்னு சொல்லி இந்த ஆடியோவை இதோட முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.
ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா